இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நியூசிலாந்து இந்தியா யார் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஜெயிக்க போகிறா அதான் இந்த கேள்வியாக இருக்குது. ஸோ யார் அந்த டீமாக இருக்க போகுது அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு 50-50 சான்ஸ். ஸோ யார் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, சேசிங் அழகாக பண்ணி முடிக்கலாம். ஆனால் இப்போ ஸ்கோர் 280+ மேலே அடித்தா அவங்க தான் வெற்றி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு. ஸோ இதில் முக்கியமாக வந்து கீ ஃபேக்டர் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்காங்க. ஸோ 2 டீம்லேயும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இல்லையோ இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ யார் அந்த பிளேயர்ஸ் அதை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11 சேம் பிளேயிங் 11 வச்சு தான் ஆடுவாங்க. சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை. வேணா குல்தீப் யாதவுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்துட்டு வாஷிங்டன் சுந்தரை ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறனால. ஸோ ட்ரை பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம டீமில் வந்துட்டு யார் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குதுன்னு பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துகிட்டே பேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கோலி. சேசிங்னா கோலி பயங்கரமாக அடித்து கொடுத்துருவாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் ஓரளவுக்கு நல்லா ஆடி கொடுவாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நியூசிலாந்து அகைன்ஸ்டாக நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான் ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகிட்டு அடுத்து மிடில் ஆர்டரில் செட்டில் டவுன் ஆகி அந்த இடத்த ஆடுவார். ஏன்னா நியூசிலாந்து கூட நிறைய டைம் பண்ணியிருக்காரு. ஸோ திருப்பியும் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் செஞ்சுரி கூட போட வாய்ப்புகள் இருக்கும் கைஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ ஸ்பின்னர்ஸை டாமினேட் பண்ணுவார் இவர். ஸோ இவர் கூட வந்து யாரை வந்து பேட்டிங் பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா ஓப்பனர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு ரோஹித் சர்மா செட்டில் டவுன் ஆகிட்டாருன்னா நாளே போதும். ஏன்னா ரோஹித் மற்றும் கோலி அங்கே ஷெட்யூல் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்பின் ஆடுற செஷன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கொடுத்தாங்கன்னா ஒரு இந்தியா வந்து ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு 300+ மேலே போக வாய்ப்புகள் இருக்கும் கைஸ். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் ரொம்ப கீயாக இருப்பா போகிறாங்க. அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸில் சொல்லவே தேவையில்லை. ஹர்திக் மற்றும் ஜடேஜா ரொம்ப கீயாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ குறிப்பாக வந்து ஜடேஜா நியூசிலாண்டுனாலே சம்பவம் பண்ணுவார். ஒன்று பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் பயங்கரமாக அசத்துவார் ஜடேஜா. ஸோ அதனால் ஜடேஜா ஃபஸ்ட்டு கீயாக இருப்பார். ஸோ ஹார்திக் பார்த்தீங்கன்னா ஒரு கிளட்ச் பிளேயராக இருப்பார் கைஸ். ஸோ கிளட்ச் இன்னிங்ஸ் மஸ்ட்டாக இந்த வருஷமும் எதிர்பார்க்கலாம். ஒரு சேசிங் இருந்துச்சுன்னா இவர் அந்த கிளட்சை வந்து எடுத்துகிட்டு வந்து மேட்சை வந்து முடிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் பவுலிங்கில் முடிச்சு கொடுத்தாரு. இந்த வருஷம் பேட்டிங்கில் முடிச்சு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இவங்க தான் ஆல்ரவுண்டர்ஸில் முக்கியமானது. அதுக்கப்புறம் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா வருண் மற்றும் முகமது ஷமி. முகமது ஷமி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணாலும் 5 எடுக்க வாய்ப்புகள் அதிகம். செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணார்னா அந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி ஒரு நல்ல விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம் கைஸ். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸை தூக்கி அடிச்சு அவுட் ஆகிறாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ஸ்லோயராம் பேசர்கிட்ட தூக்கி அடிச்சு அவுட் ஆகிறாங்க. ஸோ ஷமி மஸ்ட்டாக விக்கெட் எடுப்பார் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி ஹையஸ்ட் விக்கெட்டை கிட்ட இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் பவுலர்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு கீ பிக்காக இருப்பாங்க. ஸோ ட்ரபுள் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பேட்டர்ஸாக ட்ரபுள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பார்ப்போம். இந்த 6 பிளேயர்ஸ் தான் இந்தியாவில் ரொம்ப கீயான பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூசிலாந்து சைடில் பார்ப்போம். நியூசிலாந்து சைடில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. வேணா வில்லங்குக்கு பதிலாக டேவன் கான்வே திடீர்னு இறக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் கைஸ். ஏன்னா வந்துட்டு டாப் ஆர்டர்லேருந்து எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக வந்து 100 போட்டிருக்க பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா கான்வே ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக. ரச்சின் வச்சுருக்காரு, கெயின் வில்லியம்சன், டாரி மிச்சல் நல்லா ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அவரும் இருக்கார், டாம் லார்டன். ஸோ இவங்க மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்க சைடில் இருக்க தரமான பிளேயர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரச்சின், கெயின் வில்லியம்சன் 2 பேரும் சொல்லவே தேவையில்ல. ஸோ கெயின் வில்லியம்சன் சொல்லவே தேவையில்ல, அவர் நின்றவர் உண்டு. ஆனால் ரச்சின் போன மேட்ச் ஃப்ளாப் ஆனாலும் இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆக மாட்டார். ஸோ செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸோ இந்த மேட்ச் அவர் மஸ்ட்டாக அடிச்சு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸு இவர் விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க 2 பேரோட பயங்கரமாக இருக்க போகிறது வந்து டாரி மிச்சல் தான் சொல்லுவேன். போன வருஷம் செமிஃபைனல்லே வந்து 2023 செமிஃபைனல்லே வந்து அடிச்சு கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார் டாரி மிச்சல். ஸோ திருப்பி அது மாதிரி அவரும் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ இதில் வந்து லீக் ஸ்டேஜஸ் நடந்த மேட்சஸில் வந்துட்டு அப்போ தான் அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் விளாண்டாரு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால வந்துட்டு பேட்டில் வந்து ஒழுங்காக படாமல் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்துட்டு அவர் பயங்கரமாக ஆடுவாருன்னு சொல்லுவேன் டாரி மிச்சல் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாம் லாட்மேன் சொல்லவே தேவையில்ல கைஸ். சேசிங் வந்துச்சுன்னா நின்று அடிச்சு கொடுத்துருவாரு சேஸ், அது மாதிரி சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இந்த வருஷம் லீக்ல வந்து இவர் வந்து பயங்கரமாக சேஸ் பண்ணுற மேட்சஸ்லாம் இருக்காரு டாம் லாத்தன் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து டாம் லாத்தன்
அவரு சேசிங்னா புலியா இருப்பாரு. லாரி மிச்சல் ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் 2 இதுலயும் எத குடுத்தாலும் பொளந்து எடுப்பாரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பவுலர்ஸ்ல சாண்ட்னர் மற்றும் மேட் ஹென்ரி பிக்கா இருப்பாங்க. ஸோ மேட் ஹென்ரி வருஷம் வருஷம் நம்ம கூட சம்பவம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ திருப்பி பண்ண வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாண்ட்னர். ஸோ சாண்ட்னர் ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெல் போடுறாரு. அது இல்லாம முக்கியமான விக்கெட்ஸ்லாம் வந்து சாண்ட்னர் தூக்குறாரு. ஸோ அது வந்து இந்த மேட்ச்ல நடக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவங்க தான் வந்து நியூசிலாந்தோட கீ பவுலர்ஸா இருப்பாங்க. ஸோ மிச்சம் இருக்க பவுலர்ஸும் நம்மகிட்ட ட்ரபுள் பண்ணாங்க தான். ஸோ இந்த வருஷம் எந்த பவுலர் ட்ரபுள் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க மஸ்ட்டா இவங்க 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தங்க ட்ரபுள் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது போல மேலும் ஏதோ வீடியோ வேணா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மிச்ச